ஹாய், நான் வந்து டப்பாங்குத்து படம் பார்த்துட்டு வரேன். ஸோ மூவி வந்து நல்லா இல்லைன்னுலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து இட்ஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம். ஏன்னா அங்கங்க பாட்டு வருது. பாட்டுலேயே கதையும் வருது. தனியா ஹீரோ, ஹீரோயின் ட்ராக் அந்த ஃபேமிலி ட்ராக்குமே வந்து ஓடுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 1990ல வந்து காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து எப்படி ஊர் திருவிழாலலாம் ஆடுற மக்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்கள எப்படி பார்க்குறாங்க, அவங்க பின்னாடி இருக்கிற ஸ்டோரி அதுக்கான ட்ராக்காக தான் வந்து ஓடிட்டுருக்கு படம். ஆஸ் அ மியூசிக்கல் இதுவாக படம் வந்து சூப்பராக இருக்குது, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இது மியூசிக்கல். இது இந்த தெருக்கூத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து பாட்டோட கதையாக வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் கதையோட வந்து பாட்டு வருது. ஸோ இட்ஸ் நாட் லைக் லவ் அந்த மாதிரிலாம். திருவிழாவில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் தான். அவங்களே வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ராஜா ராணி ஆட்டம், குறவன் குறத்தி ஆட்டம் அப்படின்ற மாதிரிலாம் வச்சு அந்த கான்செப்டுவல் பேஸாக வந்து ஆடுவாங்கல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு இது அந்த ஊர் திருவிழாலாம் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக ஹீரோ வந்து அண்ணன் சங்கரபாண்டி அண்ணன். அவரை வந்து சரவணன் மீனாட்சியில் வந்து அண்ணனா வந்து பார்த்துருப்பீங்க. அதுலேயே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அவருக்கு வந்து அந்த வில்லேஜ் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே அண்ணன் சூப்பராக பண்ணுவா அப்படி. ஸோ ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஐ திங்க் இப்போ தான் பார்க்குறேன், நல்லா நடிச்சிருக்காங்க. ஆஸ் இன் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா, இட்ஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம். டிஃப்ரெண்ட் ஜானராக வந்து இருந்தது. பீரியாடிக் மூவி மாதிரி காமிச்சிருந்தாங்க, அதான் வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் ஆஸ் இன் வந்து எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் வந்து தோணல. இட்ஸ் அ நியூட்ரல் ஃபிலிம். லைக் நீங்கள் வந்து ஒன் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது. படம் பார்த்தோம், நல்லா இருந்தது. அதாவது இசை, அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ், அந்த கலை பற்றின இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. நேட்டிவிட்டி நல்லா காமிச்சிருக்காங்க. ஆறுகள் பற்றி தனியாக ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு இது நல்லது. எப்படியும் இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த கலைக்கு இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் சென்டிமெண்டல் சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. அதான் அவங்களுக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் அது வந்து ஸ்டோரியோட சேர்ந்தே மெர்ஜாய் வந்தனால அது ஒன்றும் தனியாக ஒரு இது பண்ணி போரிங்காக இல்லை, நல்லா தான் இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல அட்டெம்ப்ட். நெகட்டிவ்னா அந்த வில்லன் ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி, அதாவது வேற விதமாக காமிச்சிருக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துட்டாங்களோன்னு தெரியுது. அவரோட இதை வந்து காமிக்கணும், அவருக்கு அந்த சீன்ஸ் கொடுக்கணுங்கிறக்காக கொடுத்த மாதிரி இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் வில்லன் சப்ஜெக்ட். நல்லா வந்திருக்குங்க படம், நல்லா போயிட்டுருக்கு படம். அந்த பழைய காலத்து பழம் மாதிரியே பார்த்த ஒரு ஃபீல். ரொம்ப வருஷம் ஆச்சு. பாகவதர் படத்தில் தான் அவ்வளோ பாட்டு இருக்கும். அதுலேயே இதில் வச்சுருக்கிறது ஒரு இதுவாக இருக்குது, புது விதமாக. ஆமாம், ஃபுல்லாகவே உட்காந்து பார்க்கணும். கொஞ்சம் அப்படி இருக்கு, ஆனால் ஸ்டோரியோடு வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்தது என்ன வரும். ஆனால் அந்த லாஸ்ட் சீனு கூட அந்த எப்படி அவங்க நம்ம பேசுவோம் படத்தில் தான், இந்த மாதிரி இப்படி தான் இருந்தார், அதையும் வந்து இவங்க வந்து ஒரு பாட்லேயே காமிச்சு பாட்லேயே முடிச்சிருக்காங்க படத்தை. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இதில் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம், கிராமப்புற ஆளுங்க தான் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த காலத்தில் வந்து அந்த கூத்துன்றது வந்து மறைஞ்சு போயிடுச்சு. கூத்து ஆடுறவங்களாம் இப்போ ரொம்ப பேர் காணோம். இப்போ எல்லாம் புது ஜென்ரேஷன் வந்துட்டே இருக்குது. அந்த கூத்து ஆடுறவங்க எங்கே இருக்காங்கன்னு இப்போ தெரியல. அதெல்லாம் பழைய காலத்து கோயிலுங்கள்லாம் அப்போ தான் அந்த கூத்துன்றது நடக்கும். இப்போ அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அது தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் டீமுக்கு. வந்தது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல வந்து கோயிலில் அந்த கூத்துலாம் வைப்பாங்க, அப்போ போய் உட்காந்து நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்துருக்கேன். அவங்களோட ஆக்டிவிட்டீஸு, அவங்க மேக்கப் ஒர்க்கு, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அவங்களோட சுத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த அவங்கக்கிட்டேருந்து தான் அந்த மேக்கப்புன்றதே வந்தது. அந்த அரிதார கல் எண்ணெய் வச்சு இழைச்சி அது போட்டுட்டு அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் போய் பார்ப்பேன். நல்லா நடக்கும். பரவாயில்ல, நல்லா இருக்கு. வணக்கம், நான் டைரக்டர் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். டப்பாங்குத்து அப்படிங்கிற ஒரு புதிய படம். டப்பாங்குத்து என்பது கலை
உடைய சார்ந்த ஒரு கதையை அவங்க எடுத்திருக்காங்க. முத்துவீரா அவர்கள் மிக சிறப்பாக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சங்கரபாண்டி இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. நாட்டுப்புற கலையை வளர்க்கக்கூடிய ஒரு அடிப்படையான மண்வாசனையான ஒரு படம் இது. இந்த படத்தை இளைஞர்கள் புதியவர்கள் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. படம் பார்த்தோம். மிக எளிமையாக ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுக்குரிய எல்லா தரத்தோடும் இந்த படம் வந்திருக்கிறது. இதை போன்ற சிறிய படங்களை ஆதரிப்பதால் தான் புதியவர்கள் நிறைய பேர் வந்தால் தான் தமிழ் சினிமா நன்றாக இருக்கும். ஒரு வருடத்திற்கு வருகிற 200 படத்தில் 190 படங்கள் இப்படிப்பட்ட புதிய படங்கள் தான். இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் நானும் இந்த படத்தை பார்த்தேன். அனைவரும் பாருங்கள், ரசியுங்கள். இதை வெற்றி பெறச் செய்வதன் மூலமாக நிறைய கலைஞர்கள் தமிழ் சினிமாவிற்கு கிடைப்பார்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நிறைய பாடல்கள் இருப்பதாக எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனால் பாடல்கள் வந்து போகிறது ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா 2 லைன் 4 லைன் இந்த மாதிரி சிறிய சிறிய பாடல்கள் தொகுப்பாக தான் இருக்க ஒழிய நீளமாக 5 நிமிடம் 6 நிமிடம் அப்படிப்பட்ட பாடல்கள் இல்லை. தமிழ் சினிமாவின் தொடக்கத்தில் 67 பாடல் இருந்ததாக வரலாற்றில் நம்ம படிச்சிருக்கோம். அதனால் இப்போ 15 பாட்டு அப்படிங்கிறது சிறிய பாடல்கள்லாம் இணைத்து 15ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கலை சார்ந்த படங்களுக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா வசனங்கள் நிறைய இருக்கிறத காட்டிலும் பாடல்கள் போது இசையோடு அதை நம்ம பார்த்துட்டு நகர்ந்து போக முடியுது. அதனால் இந்த கதைக்கு தேவையானது தான் இருக்குது. தவறாக ஒன்றும் தெரியவில்லை. எல்லாவற்றையும் ரசிக்க கற்றுக்கொண்டால் தான், புதியவர்களை நாம் வரவேற்க கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக சினிமா நன்றாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். இல்லை, எதிர்பார்த்ததுன்னு சொல்கிறத விட அதான் சொன்னேன், பாட்டு வந்து நல்லா இருந்தது. மற்றபடி அந்த கதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்துக்கலாம். ரொம்ப லேக் அது கொஞ்சம். அப்படியும் சொல்லலாம். ஒரு பொண்ணை பற்றியும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஓகே தான். அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலாக சொல்லணும்னா ஹீரோயினி வந்து சூட் ஆகல. அவரு நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயினி வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ஷன் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. புதுசு தானே, இன்னொரு வாட்டி எல்லாம் பண்ணால் சரியா போயிடும். ஆமா, அது மேட்ரு என்னன்னா, இதுல சில பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்காது இல்லைங்களா. ஆனா எனக்கு ஓகே தான். ஆனா பாட்டு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. 2வது ரொம்ப பயங்கர சத்தம். அது தியேட்டரு இப்படி ஆள் கம்மியா இருந்ததுனால அப்படி இருந்தா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ரொம்ப அதிகமா இருக்கு. காமெடியெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. அந்த அளவுக்கு. டப்பாங்குத்து படம் பார்த்தோம் சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் வந்து கிராமிய இசைக்கலைஞர் கலையோட ஒரு உணர்வோடு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் கலாச்சார படம் இந்த படத்தை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வீதி நாடக கலைஞர்கள், டப்பாங்குத்து கிராமிய கலைஞர்கள், கட்டக்கூத்து கலைஞர்கள், பொய்க்கால குதிரை கலைஞர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுலாம் சித்தரிக்கிற ஒரு அற்புதமான படமாக இருக்குது. எண்ணற்ற ஆயிரக்கணக்கில் தமிழ்நாட்டில் இதை மாதிரி கலைஞர்களாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இன்றைய தமிழ் சினிமா எங்கே போகுதுன்னு தெரியாத லெவலில் இருக்குது. தமிழகத்தை திரும்பி பார்க்குற ஒரு தமிழ் கலாச்சாரத்தை திரும்பி பார்க்குற ஒரு படமாக அந்த டப்பாங்குத்து இருக்குது. இதை இந்த காலத்து இளைஞர்கள்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இளைஞர்கள்லாம் இப்போ திசை மாதிரி வேறு ஒரு கருத்தோடு போயிட்டுருக்காங்க. அவங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு கொண்டு வர படமாக இந்த டப்பாங்குத்து இருக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன். நானும் நாட்டுப்புற கலைஞர் என்பதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வீதி நாடகத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். பச்சைக்கிளின்னு ஒரு திரைப்படத்தில் நான் இயக்கியிருக்கேன். 2021 படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக. எனக்கு எல்லாருக்கும் தெரியும், நாடோடிகள் படத்தில் வந்து நாடோடிகள் படம் சமுத்திரக்கனி ஐயா பண்ணார். அது ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடான்ற பாட்டை நான் தான் பச்சை சிப்பை போட்டு ஆடுவேன். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அழகான பொண்ணை பார்த்து அந்த பாட்டை நான் தான் ஆடிருப்பேன். சிம்மராஜா வாரான் சிம்மராஜான்ற ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் படத்துலையும் பண்ணியிருக்கேன். மேலும் மேலும் அந்த படம் வெற்றி பெற கண்டிப்பாக வெற்றி அடைய தமிழ் மக்கள்லாம் போயிட்டு ரசிகர்கள்லாம் போயிட்டு தேட்டரில் படம் மகன்னு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.